உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு 20th day ஆஃப் 27 millet days challenge. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னா, எல்லாமே இப்போ வந்து குயின் சீரீஸ் தானே. குயின் சீரீஸ் எல்லாமே வந்து பருப்பு வகைகள் தான். இட்ஸ் டைகாட்லிடல் அப்படின்னு சொன்னால் டைகாட்ஸ், இருவித்தலை தாவரம். அந்த இருவித்தலை தாவரம் ஃபஸ்ட்டு மோனோகாட்ஸ் எல்லாமே கிரைன்ஸாக இருக்கும், சீரியல்ஸு, அதெல்லாம் ஒரு வித்தலை தாவரம். இப்போ டைகாட்ஸ், இந்த டைகாட்ஸ் வந்து ரொம்ப கெட்டால் வளராது, கொஞ்சம் கொடி மாதிரி போகும். மேக்ஸிமம் ஒரு 2 feet தான். இதுக்கு வந்து களையினுடைய தாக்கமும் பூச்சிகளுடைய தாக்கமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் டைகாட்ஸுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸு அண்டு பெஸ்டிசைட்ஸ் தேவை, இல்லைன்னா கட்டுப்படுத்துறது கஷ்டம். இல்லைன்னா வரும் இதுதான் இருக்கும், பொக்குன்னு சொல்லுவோம்ல, மெத்தில் ஒன்றும் பருப்பு பிடிமானம் இருக்காது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான கிராப்பும் கூட. ஸோ நம்ம விவசாயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம வட்டார வழக்கில் ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழின்னா, அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த கார்பன் சைக்கிளிக்கை பார்க்கும்போது எந்த ஒரு கிராப்புமே அதை வந்து கீழேருந்து உறிஞ்சி கொண்டு வந்து நிலத்துலேருந்து உறிஞ்சி கொண்டு வரும்போது வேரில் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கோம். எல்லாமே மினரல்ஸ் எல்லாமே சேமித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நடு தட்டைப்பகுதியில் அதில் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நுனியில் எல்லாமே மில்லட்ஸ் இதெல்லாமே எடுத்திங்கன்னா, மில்லட் ரைஸ் எல்லாமே எடுத்திங்கன்னா நுனிக்கு தான் நமக்கு கதிராக வர்றது. அப்புறம் எல்லாமே நுனியில் தான் இருக்கும். சைடில் சோளம் மட்டும்தான், மக்காச்சோளம் மட்டும்தான் சைடில் வரும், ஒரு இது கடையில். மேலே வந்து அதனுடைய இது மட்டும்தான், பூ மட்டும்தான் இருக்கும். மக்காச்சோளத்துக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நுனி நமக்கு, அடி மாட்டுக்கு, கீழ்ப்பகுதி காட்டுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அப்படியே உழுது போட்டுருவாங்க. திரும்பி அதனுடைய கார்பன் மினரல் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள் எல்லாமே மேனேஜ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் தாழ்வரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிராப்புக்கு நம்ம வந்து கிராப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், ஒரு மோனோகாட், அதுக்கப்புறம் ஒரு டைகாட், அப்படி இந்த சைக்கிளுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிங்கன்னா விவசாயமும் நல்லா வரும், ப்ராடக்ட் தட் இஸ் ஈல்ட் ஆஃப் தி இதுவும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கிராப்பும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு சாயில் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் நேச்சுரல் மினரல்ஸ் அண்ட் கார்பன் டெப்ளேட் ஆகிடுச்சுன்னா அது லேண்டே யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்றைக்கி அதை வந்து நம்ம விவசாயம் ஓரளவு நம்ம ஆல்வேஸ் நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண இன்றைக்கி பார்க்குறோன்னா, காணம் கொள்ளு அகேன் இஸ் எ டைகாட்டில் கிராப்பு. ப்ரோட்டீன் வந்து நல்ல ஹையஸ்ட் ரிச் ப்ரோட்டீன், கால்சியம், வெரி குட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம், அயன், ஃபைபர், எவ்ரிதிங். இட்ஸ் எ கம்ப்ளீட். பெங்கால் கிராமுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மகாராணிக்கு அடுத்து இமிடியேட்டாக டெப்டி மகாராணின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு. சரிங்களா, ஃபேட் இல்லவே இல்லை. ஸோ கொள்ளு கொள்ளு அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு குதிரை பலன்னு சொல்லுவோம்ல, சரியா, அது மாதிரி கொள்ளு வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து ப்ராடக்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுடைய மெனுவில். அந்த இதை விட இப்போ தான் ஒரு கொள்ளு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன கொடி மாதிரி வரும். நல்ல ஒரு சின்ன கிராப், வெரி குட் கிராப். அது வந்து நம்ம காணான்னு சொல்லுவோம் தமிழில், கொள்ளு அப்படின்னா. அதே மாதிரி பிள்ளைங்கள் வந்து புலவல், கன்னடத்தில் ಹುರುಳಿಕಾಳು. காಳು மீன்ஸ் எல்லாமே வந்து பயிர் வகைகள் தான். ಹುರುಳಿಕಾಳು
கிரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் வாக்கர்ஸ் அண்ட் டீம் ஆடிட்டுருக்காங்க. கீழ் கிரவுண்டில் ஒரு 2 டீம் ஆடிட்டுருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ நம்ம கொள்ளு அது இன்னொரு பழமொழியும் கூட உண்டு. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ட்டு. காஷ் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கரைச்சி கொண்டு வர முடியாது. ஃபேட்னா அன்வான்ட் செமியோ நம்ம வந்து ஊழச்சதைன்னு சொல்லுவோம்ல, சதைகள் வேணும். அதே மாதிரி அந்த இதுக்கு இடையில் இருக்கிற அன்வான்ட் ஃபேட் லேயர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைச்சிடும். அந்த பவர் வந்து கொள்ளு கொண்டு. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கொள்ளில் வந்து 2 மில்லட்டு, ஒரு கொள்ளு பருப்பு, இல்லைனா 1 மில்லட்டு 1 கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி மெனு பிளான் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி சொல்கிற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ரெகுலராகவே வந்து healthy food leads to healthy mind. Healthy mind leads to healthy nation. Jai Hind. Next video.